நிறைய சொல்லலாம். திரும்பி பார்த்தா கிரியாரத்தை பார்த்தா ஒரு பாதி உபன்யாச டைம் ஆல்ரெடி ஓடி போயிடுச்சு. எப்போதும் அப்படி தான் இருக்குது. ஆரம்பித்தா திரும்பி பார்க்குறதுக்குள்ளே முடிக்க முடியாது இருக்குது. அவ்வளோ விஷயத்தை நமக்கு ரிஷிகள் தான் அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஒரு வக்கீல் எங்கள் மெட்ராஸில் தான் இருக்கார். எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஐ நோ இட் ஃபஸ்ட் ஹேண்ட். ஏன்னா அவர் சொல்லி எனக்கு தெரியும். அவருக்கு 2 பிள்ளை, ஒரு பொண்ணு கடைசி. 1982 பெரியவா மகாகாமில் இருக்கிறபோது இவர் தர்சனத்துக்காக போயிருக்கார், குடும்பத்தோடு போயிருக்கார். இப்போ அந்த பொண்ணு கல்யாணமாகி புள்ள பிறந்து பொண்ணுக்கு உபநயனம் தான் ஆயிடுச்சு. 82 சின்ன குழந்தை, 1.5 வயசு 2 வயசு குழந்தை. அந்த பொண்ணு குழந்தைய அழைச்சிட்டு 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு பத்னி எல்லாரையும் அழைச்சிட்டு மகாகாமில் பெரியவா தர்சனத்துக்காக போயிருக்கார். பிரசாதம் கொடுத்து அனுகிரகம் தான் எடுத்து அங்கேருந்து மகாகாமம் போயிட்டு வந்து வாழ்க்கை தெரியும். நான் 2 முறை மகாகாமில் பெரியவா தரிசனம் பண்ணியிருக்கேன். அங்கே குல்பர்கா ஸ்டேஷன்லேருந்து உள்ளே போனோம். ஒரு 1/2 மணி நேரம் உள்ளே போனால் தான் மகாகாமம் வரும். குல்பர்காவில் வந்து ட்ரெயின் பிடிச்சாகணும். இவர் கிளம்பி வந்துட்டார், குல்பர்காவுக்கு வந்துட்டார். பின்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு ட்ரெயினுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. 1000 ஜனங்கள் ஒரே ஒருத்தருக்கு பேஷண்ட்டு ஒரே சத்தமாக இருக்குது. 1982 அன்றைக்கி செல்ஃபோன்ஸ் தான் வரல. இப்போலாம் டக்குன்னு ஃபோன் பண்ணி யாருக்காவது இந்த மெசேஜ் அனுப்பிச்சுடலாம், ஒரு வாய்ஸ் மேல் அனுப்பலாம், ஏதோ பண்ணலாம், என்னெல்லாமோ பண்ணலாம். அன்றைக்கி அந்த வசதிகள்லாம் கிடையாது. ஸ்ரீகண்டன்னு மகாபெரிவாளுக்கு பிக்ஷா இங்கிரி மணிந்த கடைசியில் சன்னியாசம் ஆகிட்டு சித்தி அடைஞ்சு விட்டார். அவர் அங்கேருந்து ஓடி வர வக்கீல் வக்கீல் வக்கீல்னு ரயில்வே ஸ்டேஷனில் ஓடி வர. இந்த 1000 பேர் எப்படியோ பிடிச்சுட்டார், வக்கீலை பிடிச்சுட்டார். பெரியவா உத்தரவு, வக்கீல் குழந்தை ஒட்டியோடு வந்திருக்க, மெட்ராஸ் போய் சேர்ற மட்டும் ஒரு நாள் ராத்திரி முழுக்க யாத்திரை இருக்குது, குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவானோ தெரியாது, நீ உடனே ஒரு உப்புமா கடறி அதை கட்டி பார்சலாக அவர் கையில் கொண்டு போய் குல்பர்கா ஸ்டேஷனில் கொடுத்துடுன்னு இவர் உத்தரவு வாங்கிட்டு கிளம்பின உடனே ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு உப்புமா கடலை சொல்லி அந்த உப்புமாவை பார்சல் பண்ணி ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துருக்கேன். தாயாரை விட அதிகமான ஒரு கருணைன்னு சொல்லலாம். அம்மா இருந்தால் என்ன பண்ணுவேன், சரி புள்ள மாட்டு பொண்ணு பேரன் பேத்திகள்லாம் இருக்கா, என்ன குழந்தைகள் தானே, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறா, பழத்தை வாங்கி கொடுக்குறா, ஏதோ ஒன்றும், இது எல்லா ரேடியோ ஸ்டேஷன்லையும் கிடைக்கக்கூடிய விஷயம் தானேன்னு பேசாமல் இருந்துடுவேன். தாயாரை விட அதிகமான ஒரு பரிவு. அவன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படப்படாதுன்னு மெனக்கெட்டு உமா கடறி அது வந்து டெலிவரி அட் டோர் ஸ்டெப்னு சொல்கிற மாதிரி டெலிவரி அட் கேரியேஜ் ஸ்டெப், வண்டி ஏறக்கூடிய தருணத்தில் அவருக்கு கையில் கொண்டு கொடுத்துட்டேன். அந்த மாதிரி ஒரு கருணை பெரியவாளுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 1985 மட்டும் 79லேருந்து 85 மட்டும் பேங்க்கில் ஆஃபீஸராக இருந்தேன், கேனரா பேங்க்கில். ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தால் அம்மா விட்டு போகக்கூடாது, உத்தியோகம் எப்போ வேணால் கிடைக்கும், அம்மா கிடைக்க மாட்டா. பகவான் தான் அந்த பிரேரணையை கொடுத்தா. ரிசைன் பண்ணி சுந்தர் ஃபைனான்ஸில் குறைச்சலான சம்பளத்துக்கு சேர்ந்தேன். இப்போ சொன்னால் குழந்தைகள்லாம் நம்ப மாட்டா. 2950 ரூபா கடைசி லாஸ்ட் க்ராண்ட் சேலரி பேங்க்கில் மாதத்துக்கு. இப்போ ஒரு நாளைக்கே அதுக்கு மேலே ஜாஸ்தியாக கொடுப்பா. மாதத்துக்கு அவ்வளோதான் சம்பளம். 2950 ரூபாலேருந்து 2000 ரூபா சம்பளத்துக்கு 1000 ரூபா குறைச்சலாக சேர்ந்தேன் சுந்தர் ஃபைனான்ஸில். அதுக்கு முன்னாடி போய் பெரியவா தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்போ தான் ஒன்றும் சொல்லலை, வேலையை மாற்றிண்டாச்சு. சுந்தர் ஃபைனான்ஸில் சேர்ந்தப்புறம் ஒரு 4 முறை 84லேருந்து 94 சித்திகள் மட்டும் காஞ்சிபுரத்து தான் இருந்தால் பெரியவா. அதனால் இந்த சரீரத்துக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் யௌவனம் இருந்ததுனால உபன்யாசம் முடிச்சுட்டு ராத்திரி எத்தனையோ நாள் ராத்திரி கடைசி பஸ்ஸை பிடிக்கிறது, காஞ்சிபுரத்தில் போகிறது, மடத்தில் போய் தங்குறது, காத்தால் எழுந்து 10 சந்தியானம் பண்ணி விஸ்வரூப தரிசனம் பெரியவாளை பார்த்துட்டு முதல் பஸ்ஸை பிடிச்சி திரும்பி மெட்ராஸ் வந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறது. இது மாதிரி நிறைய நாள் பண்ணியிருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கு. இந்த 84லேருந்து 94 உள்ள சுந்தர ஃபைனான்ஸில் சேர்ந்தப்புறம் குறைச்சலான சம்பளத்துக்கு சேர்ந்தப்புறம் 4 முறை பெரியவாளை தரிசனம் பண்ணுற போது பெரியவா திருப்பி அவனுக்கு என்ன சம்பளம்னு கேளு, அவனுக்கு என்ன சம்பளம் பெரியவாளுக்கு தெரியாதா, ஒரு முறை சொன்னால் தெரியாதா, சொல்லாமலேயே தெரியும். 4 முறை கேட்டிருக்கா. ஏன் 4 முறை கேட்டான்னு அப்போ புரியலை. அது பெரியவாளுடைய ஒரு கருணையானது அதோடு நிற்கலை. சுந்தர் ஃபைனான்ஸில் 3 வருஷம்தான் இருந்தேன். 88 சர்வாத்மனாக விடுமுடியாக வந்துடுச்சு. ஏன்னா அடிக்கடி லீவு போட்டுவிட்டு வெளியூருக்கு உபன்யாசத்துக்கு போனாக்க ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போகிறது, அடுத்த லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக போக முடியாது. லாஸ் ஆஃப் பே, சம்பளம் இல்லாமல் ரொம்ப நாள் லீவ் வந்துடுச்சு.
மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவளுக்கு தர்ம சங்கடம் தானே. இது மாதிரி ஒரு எம்ப்ளாயி வச்சு மேனேஜ் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு குரூஷியல் கிராஸ் ரோட்ஸில் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது இருந்தது. ஏதர் த ஜாப் ஆர் தி உபன்யாசம் அப்படின்னு வரும்போது அப்போ தான் பெரியவாழ்கிட்ட போனேன். பெரியவாழ்கிட்ட கேட்கணும், பெரியவா அனுமதிச்சாதான் உடனே பாலு இருந்தேன். அப்புறமா சன்னியாசம் வேண்டாம், அவர் சித்தி அடைஞ்சுட்டேன். பெரம்பலூர் பாலுன்னு சொல்லுவோம். பெரியவாழ்கிட்ட நிலநாட்டமாக கூட இருந்து ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணேன். அவர் சொன்ன இதெல்லாம் பெரியவாழ்கிட்ட கேட்க முடியாது, நீங்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும்னு சொன்னார். கேட்டேன். நான் சொன்னேன், நான் தீர்மானம் பண்ணது இருக்கட்டும், பெரியவா அனுகிரகம் பண்ணலைன்னா நான் அந்த பெரியவா உத்தரவை மீறி ஒரு சின்ன துரும்பு கூட நகர்த்த மாட்டேன். பெரியவா என்ன உத்தரவு பண்ணுறாலும் அது கட்டுப்பட்டிருக்கேன். பெரியவாழ்கிட்ட இது மாதிரி உத்தியோகம் விட்டுட்டு பூர்ணமாக பகவத் குணத்தில் இறங்கணும், பெரியவா அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்டேன். பதில் டைரக்டாக சொல்ல பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணால் அந்த அபய ஹஸ்தமே அனுகிரகம் நினச்சிட்டு மறுநாள் வந்து கால் ஷீட் கொடுத்துட்டேன். ஆஃபீஸில் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். யாரையும் கேட்கல, குடும்பத்தில் இருக்கவா யாரையும் கலந்துக்கல, பெரியவா அனுகிரகம் பண்ணிவிட்டாலும் விட்டுட்டேன். ஒரு காலத்தில் கூட ஒரு க்ஷணகாலம் கூட விட்டுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற எண்ணமே வராதபடி பெரியவா ரட்சிச்சுட்டான். பேங்க்கில் கண்டினியூ பண்ணியிருந்தா கூட ஒர்க் பண்ணுவாருன்னா சொன்னால், நீங்கள் டைரக்டர் ஆஃபீஸர் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டால் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே மினிமம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த பேங்க்காக இல்லைன்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த பேங்க்காக ரிட்டையர் பண்ணலாம். இதை விட்டுட்டு போகிறேன். இது மேனேஜிங் டைரக்டராக இருந்தால் இந்த சாந்தி இருந்திருக்காது, இந்த அனுபூதி இருந்திருக்காது. அமாவாசனைக்கு காத்தால் 6 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கேயாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காரு மீட்டிங்கு, அங்கே போய் உட்காந்துருக்க முடியாது இருக்கும். தர்ப்பணம் பறந்து போயிடுமோன்னு தெரியல, அங்கே போய் எங்கேயாவது ஹோட்டல் ரூமில் தர்ப்பணம் பண்ண முடியாது இருக்குமோன்னு தெரியல. அந்த சிரமங்களெல்லாம் இல்லாமல் பெரியவா காப்பாற்றிருக்கா. அப்போ பெரியவா தூக்கி அபயஸ்தத்தை காட்டினா நான் வேலையை விட்டுவிட்டேன். அப்புறமா ஒரு 4 முறை பெரியவா தர்ஷனத்துக்காக போகிற பொழுதுலாம் அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறான்னு கேளு. முதல்ல எத்தனை சம்பளம்னு கேட்டான் 4 முறை. அப்புறம் வேலையை சர்வாத்மனா வேலையை விட்ட உடனே அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறான்னு கேளு 4 முறை கேட்டேன். பெரியவா 4 முறை கேட்டதுனால சாப்பிட்றதுக்கு குறையே இல்லை. 4 பேருக்கு சாப்பாடு போட முடியாதான் அம்பாள் வச்சாடு தவிர சாப்பாடுக்கு குறையே இல்லை. டே டு டே லிவிங்க்கு ஒரு நாள் கூட குறையே இல்லாமல் எத்தனையோ ஈடுபடுங்கள் எல்லா குடும்பங்கள்லையும் வரக்கூடியதான். எல்லாத்தையும் தாண்டின்னு வர முடியாது. பெரியவாளோட அனுகிரகம் தான் பெரிய ரட்சையாக இருந்திருக்கு. அந்த கருணை இருக்க இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்னேன், சொல்லிகிட்டே போகலாம். இந்த அபார கருணை இந்த மாதிரி சொன்னாலே ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டு போயிடலாம். அப்படி ஒரு கருணை. இந்த 78லேருந்து 84 பர்யந்தம் பெரியவா தமிழ்நாடு எல்லையிலேயே இல்லை. ஆந்திர தேசத்தையும் அப்போ தெலுங்கானான்னு தனியாக கிடையாது, யூனிஃபைடு ஆந்திராவாக இருந்த காலம். ஆந்திர தேசத்தையும் கர்நாடகாவையும் மகாராஷ்டிரத்தையும் தன்னுடைய பாதத்துக்குடியாக பவித்திரம் பண்ணிட்டு பெரியவா சஞ்சாரம் பண்ண காலம். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் சஞ்சாரம் பண்ணிருக்கார் ஒரு 6 வருஷத்தில். இங்கேருந்து யாத்திரை கிளம்புற போது 1978 அந்த திவ்ய சரீரத்துக்கு 84 வயசு. திரும்பி வரும்போது 90 வயசு. 90 வயசில் பெரியவாளோடு நான் கூட நடந்து போயிருக்கேன். அவளுக்கு 90 வயசுங்கிற போது எனக்கு 30 வயசு. 30 வயசில் அவளோட கூட நடக்க முடியாது. 90 வயசு தாத்தாவோடு 30 வயசு இளைஞன் நடக்க முடியல. நம்ம ஓட முடியாது இருக்கும், பெரியவா நடந்து போவா, நம்ம மூச்சு வாங்க முடியாது, பின்னாடி ஓட முடியாது இருக்கும். அதை தான் அனுபவிச்சிருக்கேன் நான். புது பெரியவானும் அப்படி தான். அவள் நடக்க ஆரம்பித்தா ரொம்ப வேகம். நான் பெரியவா 1984 என்னமோ நான் ரங்கராஜபுரத்தில் ஒரு 2 bedroom ஃப்ளாட்டில் இருந்தேன். பெரியவா ஆற்றுக்கு வரணும்னு நான் மட்டும் கூப்பிட்டுட்டேன். வந்தால் ஒரு நாளைக்கு பெரியவாளை நான் முன்னாடி போய் இருக்கக்கூடாது, பெரியவாளோட கூட வரணும். நடந்து வந்தால் 1983 84 அப்போ பாருங்க எத்தனை வருஷம் இல்லை, 40 வருஷம் முன்னாடி. நல்ல யௌவனத்தில் இருக்கக்கூடியவன் தான். ஐ குட் நாட் கீப் பேஸ் வித் இஸ் ஹோலினஸ். அவ்வளோ வேகமாக நடப்பா பெரியவா. புது பெரியவானும் அப்படி தான் ரொம்ப வேகமாக நடப்பா. அப்போ 78லேருந்து 84 இந்த 6 வருஷம் தமிழ்நாடு எல்லையில் இல்லாமல் பெரியவா மீதி பிராந்தங்களில் சஞ்சாரம் பண்ணி இருக்கக்கூடிய சமயத்தில் 10 முறை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஆந்திர தேசத்தில் நுழைஞ்சா 1 மாதம் கழித்து நுழைஞ்ச போது ஒரு கிராமத்தில் தரிசனம். எந்த கிராமம் முன்னாடி எந்த கிராமம் பின்னாடி இப்போ ஞாபகம் இல்லை. கஸ்தூர்பள்ளின்னு ஒரு கிராமம், ஞானம்பள்ளின்னு ஒரு கிராமம். 2 கிராமங்கள்லேயும் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி முதல்ல என்டர் பண்ணுற போது ஆந்திர தேசத்தில் என்டர் பண்ணுற போது நான் ஹைதராபாத்தில் எனக்கு ரொம்ப வேண்டி வர ஒரு ஆத்தர் இருந்தேன். அந்த காலத்தில் ட்ரிபிள் எம்ஏ, சம்ஸ்கிருதம் ஹிந்தி இங்கிலீஷ் 3ல் எம்ஏ,
ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார். டாக்டர் KR சுப்பிரமணியம்னு பேர். எனக்கு ரொம்ப எங்கள் அப்பாவோட வயசில் பெரியவர். அவருடைய கெஸ்ட்டாக தங்கியிருந்தேன். அந்த ஹாலில் நாங்கள் 2 பேரும் படிச்சுட்டு இருக்கோம். 2 பேருக்கும் தூக்கம் வரல. என்னமோ பேசிகிட்டே இருந்தோம். ராத்திரி 12 மணி. அங்கே ஒரு பெரியவா மேலே ஒரு அஷ்டோத்திரம் கவனம் பண்ண ஆரம்பித்தோம். நான் ஒரு பாதம், அவர் ஒரு பாதம், ஜாயின்ட் பெஞ்சர் 2 பேருமா சேர்ந்து 27 ஸ்லோகம். பாதம்னா ஒரு குவார்ட்டர், ஒரு 1/4 பங்கு ஒரு ஸ்லோகத்தில், அதுக்கு பாதம்னு பேர். 27 ஸ்லோகத்தில் 108 நாமா, ஒவ்வொரு பாதத்துலையும் ஒரு நாமா. விரோதாபாச அலங்காரம், அது இங்கிலீஷ் சொல்கிற போது ஆன்டிதிசிஸ்ன்னு சொல்லுவா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பராபவே அபிஷிக்தன்னு பராபவ விவர்ஜிதா, இப்படி ஒரு 1/2 ஸ்லோகம் இல்லை. பராபவ வருஷத்தில் தான் மகாபெரிவாளுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. 1907 பராபவ வருஷம். ஆனால் பராபவமே பார்க்காதவா. இந்த மாதிரி விரோதாபாச அலங்காரமாக ஒரு 108 நாமாக்கள். அதை ஹேண்ட் ரிட்டனாக மேனஸ்கிரிப்டாக எழுதி வச்சுட்டு கஸ்தூரிபள்ளியிலையோ ஞானப்பள்ளியிலையோ முதல்ல தரிசனம் பண்ணுற போது ஒரு 5-6 பேராக போயிருந்தோம் காரில். பெரியவா மத்தியானம் 3 மணி இருக்கும். பெரியவா கார்லேருந்து சிரஸ் பரிகத்தும் காய்கஸ்தில் இழுத்து போத்தின்னு படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதனால் மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த அஷ்டோத்திரத்தை பாதத்தில் வச்சுட்டு நான் மாட்டில் மனசால் உத்தரவாயின்னு கிளம்பிட்டேன். 1 மாதம் கழித்து 1983 84 தான் வந்துட்டா பெரியவா. திரும்பி தமிழ்நாடுக்கு வந்துட்டா. 83 இது. எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டா காசியில் போய் தாத்தா பாட்டிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு. வாயத்திலேருந்து ஒன்று வேணும்னு எங்கள் அம்மா ஜென்மாவில் கேட்டதே கிடையாது. அதனால் பந்துக்கள்லாம் சொன்னால் உங்கள் அம்மா ஆசைப்பட்டிருக்கா, அவசியம் அழைச்சின்னு போயிட்டு வா. அன்றைக்கி தான் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலம், அன்றைக்கி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலம். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ அது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி காசிக்கு அழைச்சின்னு போயாச்சு. அப்பா அம்மாவை காசியில் தான் முடிச்சுட்டு அப்பா அம்மா பத்னி தங்க, ஒரு தங்க கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு தங்க கல்யாணம் ஆகலை. எல்லாரும் மெட்ராஸ் வந்துவிட்டோம். நான் மாத்திரம் ஹைதராபாத் போனேன். கங்கா தீர்த்தத்தையும் மிருத்திகையும் தர்பாசனமும் எடுத்துகிட்டு போனேன் பெரியவாளுக்கு. ஹைதராபாத்லேருந்து சில பக்தர்கள் சேர்ந்துட்டு ஒரு வேன் வச்சுட்டு போனோம். இது 1 மாதம் முன்னாடி தான் அந்த அஷ்டோத்திரத்தை சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் படுத்துன்னு இருக்கக்கூடிய பெரியவாள்கிட்ட. 1 மாதம் கழித்து போகிறோம். அன்றைக்கி ஒரு பிரதோஷம். நடுவில் அந்த வேன் டயர் ஒன்று பஞ்சர் ஆகிடுச்சு. இன்னொரு டயர் போட்டுக்கிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு. நாங்கள் பெரியவா முகாமுக்கு போகிற போது மணி ராத்திரி 8. ஒரு தள்ளு வண்டி ஏட்டமாக இருக்கும். அந்த தள்ளு வண்டியில் உட்காந்துருந்தா பெரியவா ஜெபம் பண்ணியிருந்தா. நாங்கள் போய் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே உள்ளே ஏறி போயிட்டேன். அதுக்குள்ளே பாலு வந்தார். இனிமேல் தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். காத்தாலேருந்து ஒரு பொட்டு ஜலம் ஆகிட விடலை. நீங்கள் இங்கே இருந்தபடியே பெரியவாளுக்கு நமஸ்காரம் மட்டும் கிளம்புங்க. ராத்திரி யாரும் தங்கப்படாது. பெரியவாள் கைங்கரியம் பண்ணக்கூடிய அணுக்கு தொண்டர்களை தவிர யாரும் தங்கப்படாதுன்னு உத்தரவு. பிகாஸ் த ரிலேக் வாஸ் ஸோ ப்ரிமிட்டிவ். எவ்வளோ ப்ரிமிட்டிவ்னா, கையை அலம்புறதுக்கு 10 நிமிஷம் நடந்து போகணும். ஒரு நியரஸ்ட் வாட்டர் சோர்ஸ் ஷார்ட்டாக கையலம்புனதுன்னா 10 நிமிஷம் நடந்து போனால் தான் கையலம்ப முடியும். அவ்வளோ ப்ரிமிட்டிவாக இருக்கக்கூடிய கிராமம் அது. யாரும் தங்கப்படாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கா பெரியவா. இன்னும் 40 வருஷம் முன்னாடியோனோ இப்போவும் பக்கம் குறைச்சலாக இருக்குது. அப்போ ரொம்பவே குறைச்சலாக இருந்த பக்கம். நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு பெரியவாழ்கிட்ட ஒன்றும் ஒரு வார்த்தை கூட பேச முடியலையேன்னு ஒரு ஏக்கம். இருந்தாலும் உத்தரவு ஒன்றும் பண்ண முடியாது. வேனில் எல்லோரும் 5-6 பேர் வந்திருக்கோம். எல்லோரும் வேனில் ஏறி போயிட்டோம். அங்கேருந்து பின்னாடியே பால் ஓடி வந்தேன். ஹைதராபாத்லேருந்து வந்தவாழ்னா உத்தரவாகிறது வாங்குவோம். பெரியவா உட்காந்துன்னு இருக்கா. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்ன ஊர் என்ன பேர் எதாவது விவரம் கேட்டா. எங்கள் தாத்தா ஒரு சிவலிங்கமும் சால்கிராமம் வச்சு நித்திய பூஜை பண்ணியிருந்தார். தாத்தா காலத்துக்கு அப்புறம் நீயே பண்ணு விட்டார் எங்கள் அப்பா. அந்த சிவலிங்கம் சால்கிராமம் 2 இருக்குது. பூர்ணமாக பஞ்சாயத்தனமாக பண்ணணும்னு சொல்லி காசியிலேருந்து பஞ்சாயத்தனம் வாங்கிட்டு வந்தேன். அந்த பஞ்சாயத்தனத்தை கையில் எடுத்துன்னு போயிருந்தேன். இந்த பிரதோஷத்தை நீக்கி எடுத்துன்னு போயிருந்தேன். பெரியவா தொட்டு அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு. ஒவ்வொன்றா சொர்ணமுகரி அம்பாடா கேட்டு கேட்டு தொட்டு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. பெரியவா தொட்டு கொடுத்த ஒரு அனுகிரக சக்தி தான் இன்னி மட்டும் அந்த நித்திய பூஜை நடந்துட்டுருக்கு. எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் பூஜை ஒரு நாள் கூட விட்டு போகாமல் நடந்துட்டுருக்கு. அது பெரியவாளுடைய அனுகிரகம். 1983லேருந்து இன்றைக்கி 2025 மட்டும் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நீ தான் அஷ்டோத்திரம் வச்சுட்டு போனியோ அப்படின்னு கேட்குறா பெரியவா. 1 மாதம் முன்னாடி பாதத்தில் வச்சுட்டு போயிருக்கேன், நீ தான் அஷ்டோத்திரம் விட்டுட்டு போனியான்னு கேட்டா பெரியவா. மௌனமாக இருந்தேன். பெரியவாள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறதுக்கு? சர்வஜா
நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. சரின்னு உத்தரவு வாங்கிட்டாச்சு. ராத்திரி 9 மணி உத்தரவு வாங்கிட்டாச்சு. மறுபடியும் வேனில் போய் ஏறணும். எல்லாரும் பின்னாடியே பாரு ஓடி வந்தார். 2 நிமிஷத்தில் வேன் கிளம்புறதுக்குள்ளே ஓடி வந்தார். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகணும், பெரியவா உத்தரவு, நீங்கள் மாட்டில் கிளம்பி போயிடுவேன். ராத்திரி 12 மணிக்கு எழுந்து உட்காந்துப்பா பெரியவா. ஹைதராபாத்லேருந்து வந்தாலே அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சியான்னு கேட்பா. சாப்பாடு போட்டு அனுப்புறேன்னு சொன்னால் ஹைதராபாத்தில் போய் அவளை அழைச்சின்னு வந்து சாப்பாடு போட்டு திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவா பெரியவா. சாப்பிட்டுட்டு போகணுங்க. சாப்பாடுன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ் வில்லேஜ், ஒன்றுமே கிடைக்காதுங்க. மோரிஞ்சாலும் தொட்டுக்கிறது ஒன்றும் கிடையாது. 2 உப்புக்கள் சேர்த்து கலந்து பிசைஞ்சிருக்கா. அன்னப்பிராசனத்துலேருந்து மோரிஞ்சாலும் தினம் சாப்பிட்டுன்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மோரிஞ்சா முன்னாடியும் சாப்பிட்றது கிடையாது, பின்னாடியும் சாப்பிட்றது கிடையாது. அது தேவாமிகமாக வருது. ராத்திரி 9 மணிக்கு மேலே செய்யல் இலையை கொடுத்து ஆளுக்கு 2 கரண்டி மோரிஞ்சான். இதுதான் ஆதாரம். அந்த காலத்தில் நான் ஒரு நியமம் வச்சுருந்தேன். பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஒன்றும் சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு நியமம் வச்சுருந்தேன். இது குரு ஆகிய இதுக்கு மேலே யோஜனை பண்ணுறதுக்கு ஏதோ சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடந்து போனோம் கையெழும்புறதுக்கு. ஒரே இருட்டு வேறு, அவ்வளோ ப்ரிமிட்டிவாக இருக்கக்கூடிய வேலை இல்லை. 3 ஃபேஸ் கனெக்ஷனாக இருக்க பொழுது ஒன்றும் கிடையாது. யாரோ ஒருத்தர் கையில் ஒரு ஜக்கை கொடுத்தா. சாப்பிட்டுட்டு வரபோது என்ன தோணும், ஜக்கில் ஜலம் தான் இருக்க பொழுது கையெழும்புறதுக்காக கொடுத்துருக்கா. அலம்பிட்டேன். அலம்பிட்டும் பக்கத்தில் யாரோ டார்ச் வச்சு காட்டினா சாத்துக்குடி ஜூஸ். அந்த ஜக்கில் சாத்துக்குடி ஜூஸு, அதாவது ஜூஸ் குடிக்கட்டும், மோரிஞ்சா சாப்பிட்டு ஜூஸ் ஏதோ கொடுக்கட்டும் யாரோ கலந்து கொடுத்துருக்கா. ஆளு கொடுக்கணும் குடிக்கலாது கொடுத்துருக்கா. இந்த இருட்ட ஒன்றும் தெரியல. அலம்பி கீழே போயிட்டு தரலாம். சரி பூமாதேவிக்கு இருக்கணும். அப்புறமா கையெழும்பி வேன் ஏறி கிளம்பி வந்துட்டோம். எதுக்காக சொல்ல வந்தேன், எங்கேருந்தோ வந்திருக்கா. வெறும் வயற்றோட போகக்கூடாது, ஒரு மோரிஞ்சாலமாவது போட்டு வயற்றில் ஈவன் இருக்கட்டும்னு தாயார் நினைச்சாலோ இல்லையோ, தாயாரை விட தாயிலும் சிறந்த பாசத்தோட பரிவோட பெரியவா நினைச்சிருக்கா. இந்த கருணையை ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சு அதாவது நம்ம பெரியவா நினைச்சா கண்ணு கிளம்புறது.